தேமுதிக எந்த கூட்டணியில் இணையும் என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் இணையப் போவதான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவாலயம் வர இருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைய இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவாலயம் வர இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பிரேமலதா சந்திக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக யாருடைய கூட்டணியில இணைய போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. திமுக கூட்டணியில இணைய இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. இதன் விவரங்கள். வணக்கம். சமீப காலமாக என்று பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தற்போது அவர்கள் இரண்டு பக்கமே அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. அதிமுக, திமுக என இரண்டு கட்சிகளுடனான தொடர்ச்சியாக அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த நிலையில் தேமுதிக ஆரம்பித்து முதல் முறையாக தற்போது திமுகவுடன் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அவர்கள் திமுகவுடன் தங்களுடைய பேச்சுவார்த்தையை அமைச்சர் ஏவா வேலு மூலியமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தேமுதிக திமுகவில் இணைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா அவர்கள் சந்தித்து இந்த கூட்டணி தொடர்பாக பேச இருக்கிறார். ஏற்கனவே திரைமறைவாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தொடர்ச்சியாக தேமுதிக அமைச்சர் வேலூர் மூலியமாக தான் திமுக பக்கம் காய் நகர்த்தி வந்தார்கள். அதே நேரம் ஏடிஎம்கே பக்கமும் அதாவது அதிமுக பக்கமும் அவர்கள் பேசி வந்த நிலையில் அதிமுக பக்கம் அவர்களுக்கு ராஜ்யசபா கொடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர்கள் தங்கள் கூட்டணியை முடித்துக் கொண்டார்கள். ஏற்கனவே 2021 அவர் தனித்து நின்ற அதாவது தேமுதிக 60 தொகுதியில் தினகரனுடன் நின்றார்கள். அமமுகவுடன் இணைந்து அவர்கள் போட்டியிட்ட பிறகு கிட்டத்தட்ட அந்த 60 தொகுதியில் நின்ற அவர்கள் மொத்தமாகவே 2 லட்சம் வாக்கள் மட்டும்தான் பெற்ற நிலையில் அவர்கள் தொடர்ச்சியாக மீண்டும் 2024 அதிமுகவுடன் போட்டி போட்டார்கள். அதிமுகவுடன் போட்டி போட்ட அவர்கள் விருதுநகரில் போட்டியிட்ட வெற்றிக்கு மிக அருகில் சென்று தோல்வியை சந்தித்தார். இந்நிலையில் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவுடன் தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். அறிவாலயம் வந்திருக்கும் அவர்களை தற்போது தேமுதிக அவருடைய திமுகவுடைய நிர்வாகிகள் அமைச்சர்கள் அவர்கள் வரவேற்று அழைத்து சென்றிருக்கிறார்கள். அறிவாலயத்துக்கு வந்திருக்கக்கூடிய அவர்களை திமுகவினுடைய நிர்வாகிகள் அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து வருகின்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் தங்களுடைய அந்த கூட்டணியை உறுதி செய்ய இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக அவர்கள் திமுகவுடன் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.